அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தமிழகத்தில் டெட் தேர்வு மதிப்பெண்களை குறைக்க தேர்வர்கள் கோரிக்கை. ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ள நிலையில் ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ளதைப் போல தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை இடவாரியாக குறைத்து அரசு அறிவிக்க வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மத்திய அரசு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது விதி, என்சிஆர்டியுடைய விதி. அதே மாதிரி என்சிஆர்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் பார்த்தினாக்கா டெட் தேர்வு முறையாக நடத்துறதில்ல. லாஸ்ட்டாக பார்த்தினாக்கா 2022 நடத்த வேண்டிய டெட் தேர்வு 2023 பிப்ரவரியில் நடந்தது. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வருடாந்திர தேர்வு அட்டவணை அதில் பார்த்தினாக்கா பிப்ரவரியில் அதில் பார்த்தினாக்கா டெட் எக்ஸாம் ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டு ஜூலை மாதத்தில் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அறிவித்தபடி இதுவரை டெட் தேர்வுக்கான எந்த அறிவிப்பும் வரவில்லை. இந்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்ப்பில் லட்சக்கணக்கான தேர்வர்கள் காத்திருக்கின்றனர். இந்நிலையில் தேர்வர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு தகுதி என்பது ஒருவர் ஆசிரியர் என்பதற்கான தகுதியை நிர்ணயிக்கும் தேர்வு மட்டுமே ஆகும். இந்த தேர்வு ஆசிரியர் பணியை பெறுவதற்கான தேர்வு அல்ல. தமிழகத்தில் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு டைரெக்டாக போஸ்டிங் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டெட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். அதை பாஸ் பண்ணுறவங்களுக்கு பண்ணாக்கா அடுத்து யூஜிடிஆர்பி நடக்கும், அப்படி இல்லைனா பிடிடிஆர்பி நடக்கும். அந்த டிஆர்பியில் பாஸ் பண்ணி தான் அவங்க பண்ணாக்கா வேலையில் சேரணும். தமிழ்நாட்டில் ஆசிரியர் பணிக்கான தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் 2வதாக ஒரு தனி போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு அதில் பெறுகின்ற மதிப்பெண் அடிப்படையில் தற்போது ஆசிரியர் பணி வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ணாக்கா 2வதாக ஒரு தேர்வு நடத்தி அதில் மார்க் எடுக்கிறவங்கள பேஸ் பண்ணி தான் பண்ணாக்கா போஸ்டிங் கொடுக்குறாங்க. அதனால் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைத்து 2014ஆம் ஆண்டு வெளிவந்த சிறப்பு அரசாணையின்படி இன்னும் 82 ஆகவே உள்ளது. இப்போ வரைக்கும் பண்ணாக்கா பாஸ் மார்க் 82 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதையும் குறித்து இன்னும் பண்ணாக்கா இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு பாஸ் மார்க் பண்ணாக்கா 75 அப்படின்னு பண்ணாக்கா அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இது குறித்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை பொது பிரிவினருக்கு 90%ஆகவும், இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 75%ஆகவும், மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு 60%ஆகவும் மற்ற மாநிலங்களைப் போல் தமிழ்நாட்டிலும் குறைத்து வழங்க வேண்டும். உதாரணமாக ஆந்திர மாநிலத்தில் ஓசி பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கு தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் 60%, அதாவது 90 மதிப்பெண்களை பெற வேண்டும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 50%, அதாவது 75 மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி தேர்வுகள் நலன் கருதி எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் 40%, அதாவது 60 மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும். ஆந்திராவை போல சத்தீஸ்கர், தெலுங்கானா, பீகார், ஒடிசா ஆகிய இதர மாநிலங்களும் இதே நடைமுறையை பின்பற்றுகின்றன. தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் உள்ளது போல தேர்வர்கள் நலன் கருதி ஆசிரியர் தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்து அறிவித்து சமூக நீதியை காக்க அரசு முன்வர வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த செய்தியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ இருக்கிற மார்க் எவ்வளோ அப்படின்னா, ஓசி கேட்டகரிக்கு பண்ணாக்கா 90 மார்க்கும், இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 82 மார்க்கும் இருக்குது. அதை குறைச்சி கேட்டுட்ருக்காங்க. குறைக்குவாங்களா குறைக்க மாட்டாங்களா அப்படின்றது செகண்டரி. ஆனால் விரைவில் டெட் எக்ஸாம் வரப்போகிறது உறுதி. அப்போ டெட் எக்ஸாமுக்கு படிங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னா, நமக்கு ஈஸியான சப்ஜெக்ட் எது? டோட்டலாக பண்ணாக்கா 5 சப்ஜெக்ட் இருக்குது. எந்த ஒரு மேஜராக இருந்தாலும் சரி, சயின்ஸ் மேஜராக இருந்தாலும் சரி, சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கணும். ஆர்ட்ஸ் மேஜராக இருந்தாக்கா சோசியல் சயின்ஸ் எடுக்கணும்.
ஸோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 சப்ஜெக்ட்டு. அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணுங்கள். நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 மதிப்பெண்ணோ 82 மதிப்பெண்ணோ அதை வாங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்க் குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்களா, குறைச்சா சந்தோஷம், குறைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம், குறைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ குறைச்சாங்கன்னா சந்தோஷம், குறைக்கல அப்படின்னாக்கா அந்த 82 மார்க்கையோ இல்லை 90 மார்க்கையோ எப்படி வாங்குறது, ஸோ அதுக்கான வழியை மட்டும் தான் நம்ம தேடணும். ஸோ எனிவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரைவில் டெட் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா போஸ்டிங் அதிகமாகவே இருக்குது. இப்போ போட போகிறது கொஞ்சம் போஸ்டிங் தான். விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா UGTRB நடக்கும். ஸோ அதுலேயும் நம்ம போஸ்டிங் வாங்கலாம். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஆல் த பெஸ்ட்.